தகி, இன்று உன்னுடைய இல்லத்துக்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துச் சென்ற ஒரு பொருளை எடுக்க வந்திருக்கின்றேன். இந்த பொருள் என்ன தெரியுமா? அங்கு வைத்தவர்கள் என்ன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன் முன்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையினை நீயே வேண்டாம் என்று உதறிவிடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்லதும் இந்த அப்பன் அருளால் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்வது நான் சொல்லப் போகின்ற விஷயம் உனக்கு மிகவும் அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உன்னை சுற்றி நடப்பது இதுநாள் வரையிலும் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருந்த இந்த பொருளை கண்டு எப்படி இது இல்லத்துக்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்துக்குள் வந்த இவர்தான் இதை வைத்து சென்றார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னால் வைத்த பொருள் அல்ல, இது பல ஆண்டுகளாக உன் இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன் அப்பன் இன்று அதனை எடுக்க வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ அத்தனை பலன்களை உன் வாழ்க்கையில் அடைந்து விட்டாய், அத்தனை கஷ்டங்களை நீ தாங்கிவிட்டாய். இனிமேல் இதற்காக தீர்வுதான் உனக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பொருளை வைக்க வந்தவருக்கு நீ கொடுத்த இடம்தான் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. ஆனால் இதை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்கின்றோம், எதையெல்லாம் செய்து எப்படியெல்லாம் அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்கின்றோம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ ஒருவருக்கு உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே என் பிள்ளையே. இந்த அப்பன் சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உனக்கு வெளிப்படையாக தெரிந்து விடுவதில்லை. ஒரு சில விஷயம் உனக்கு தெரிய வரும், ஒரு சில விஷயம் உனக்கு தெரிய வராது. பார்க்கும் பொழுது எதனால் இப்படி நடக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாய் தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வினை நீ கிடைத்து கொண்டிருக்க மாட்டாய், நீ பெற்றுவிட மாட்டாய். இப்பொழுது உன் அப்பன் இதனை உனக்கு சொல்லும் பொழுது எதற்காக, ஏனென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இதனை தெரிந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள் என்று எண்ணும் பொழுது எப்பொழுதும் நம்பிவிட முடியாது. ஆள் மனதுக்குள் கெட்ட எண்ணங்களை வெளியில் பேசு மட்டும் நல்ல பிள்ளையாக இருந்து விட்டால் அவர்கள் நம்பிவிட முடியாது அல்லவா? என்ன இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று தெரிந்து கொண்டால் இவர்களோடு பேச வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக நிச்சயமாக பல திட்டத்தை தீட்டிவிட்டுதான் இங்கே நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதில் இருக்கின்ற உண்மையை, அதில் இருக்கின்ற உன் வாழ்க்கை அதை நிலையாக தெளிவாக பெற்று கொண்டாய். ஆனால் என்றும் இந்த சந்தோஷத்தை நீ உன்னோடு வைத்திருப்பாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த அப்பன் வாக்கினை கேள். அப்பன் நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் அடையாளம் காட்டுவது கிடையாது. நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்துக்குள் வந்த ஒருவரை பற்றி. அதிகமான பழக்கத்தில் இவர்களோடு நீ இருந்து கொண்டிருந்தாய். எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களோடுதான் பகிர்ந்து கொள்வாய்.
நடக்கின்ற அத்தனையும் இவர்கள் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருந்தாய். அவர்களை பற்றி கஷ்டங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷமடைந்தார்கள். அவர்களை பற்றி என் நன்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் மனவேதனைப்பட்டார்கள். இதுதான் உண்மை. இதனால் அவர்கள் எண்ணியது, நிச்சயமாக நம்முடைய மனது இதனை தாங்கிக் கொள்ளாது. அதனால் எப்படியாவது இந்த பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வைத்ததுதான் இந்த பொருள் என்றால் எங்கே இருக்கிறது என்று தேடாதி. என் குழந்தையே, உன் இல்லத்துக்குள் அவர்கள் வைத்தது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களைத்தான் என்பதை சொல்லுகின்றேன். அதனை வெளிக்கொண்டு வந்தது ஒவ்வொருவரின் மனதிலும் எதிர்மறையான எண்ணங்களை அவர்கள் விதைத்து இருக்கின்றார்கள். எங்கே வைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய மனதில். அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் யார் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை அப்படியே கேட்டு மற்றவர்களுக்கு செவி சேரும்படி கொண்டு சேர்த்து விட்டார்கள். நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு உறவினை ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயத்தை அவர்கள் யார் பற்றி சொன்னாயோ அவர்களிடத்திலேயே அப்படியே தெரிவித்து விடுகின்றார்கள். இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் சொன்னதின் விளைவு உன் குடும்பத்துக்குள் ஏற்பட்ட பிரிவு. எவ்வளவுதான் பேசினாலும் மனதுக்குள் என்னை பற்றி நீ இப்படி பேசியவர்தானே என்கின்ற எண்ணம் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது. இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்த இவர் இப்பொழுதும் உன் குடும்பத்தை விட்டு சற்று தொலைந்து சென்றிருக்கிறார்கள். அது எப்படி நடந்தது என்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கி சென்றிருக்கிறார்கள். எப்படி உன்னை மீண்டும் இவர்கள் உன் இல்லத்துக்குள் வந்தார்கள் என்றால் அந்த உறவு இவர்களுடைய உண்மையான குணத்தை வெளிச்சம் போட்டு காட்டி விடுமோ என்கின்ற பயத்தில் ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றார். இதற்கு காரணமாக இருந்த இவர் இப்பொழுது உன் குடும்பத்தை விட்டு சற்று தொலைவில் சென்றிருக்கிறார்கள். அது எப்படி நடந்தது என்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கி சென்று இருக்கிறார்கள். எப்படி உன்னை மீண்டும் இவர்கள் உன் இல்லத்துக்குள் வந்தார்கள் என்றால் அந்த உறவு இவர்களினுடைய குணத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் என்கின்ற பயத்தில் ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, யாராக இருந்தாலும் சரி, இல்லத்துக்குள் வருவதற்கு அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கின்றது. வரவேற்பு அறையோடு யாராக இருந்தாலும் நிறுத்தி வைத்து அதனை அப்படியே அனுப்பி வைத்து விட வேண்டும். உன்னுடைய சமையல் அறைக்குள் வரவழைப்பது அல்லது உன்னுடைய படுக்கை அறைக்கு அழைத்துச் செல்வது ஒரு நாளும் அதை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை தனிப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கு நீ வெளிக்காட்டுகிறாய் என்று அர்த்தம். எப்பொழுதும் எவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொன்னாலும் நமக்கென சில சுதந்திரமான விஷயங்கள் இருக்கும் அல்லவா? அதை நம் யாரிடத்திலும் ஒரு நாளும் வெளிப்படுத்தி விடக்கூடாது. இப்படித்தான் இங்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதின் மூலமாக அவர்களிடத்தில் இருந்தே இவர்கள் துணைக்கு வந்து அந்த செய்தி சேர்த்து விடுகிறது. இப்படி சட்டென்று சரியாக கூடிய ஒரு பிரச்சனை பல காலமாக இழுத்தடிப்பதற்கு இவர்கள் ஒரு காரணமாக மாறிவிட்டார்கள். இனி அத்தனை வேதனைகளும் சாதனையாக மாறும். இனி எல்லோருக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். இனி உன் குடும்பத்தில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்கும். என்ன வேண்டும் என்று விரும்பி நின்றாயோ அதுவெல்லாம் உன் கைகளிலே வந்து சேரும்.
உன் குடும்பத்தில் மதிப்பு பெருகும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு பிறக்கும். யார் நினைத்தாலும் சரி, இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க முடியாத இல்லத்திற்கு யாரையும் வரவழைக்க வேண்டும் என்ற இடத்தில் அவர்கள் வைக்க வேண்டும் என்பது எப்பொழுதிலும் கவனம் செலுத்தும் பொழுது உனக்கு யோசிக்க தோன்றலாம். அடுத்த பிறகு நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். அதுவரையிலும் அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? என் குழந்தையே, யார் ஒருவர் நம்முடைய இல்லத்திற்கு வந்தாலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்பதனை நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எதற்காக வந்தார்கள், எதை நினைத்து இங்கு வந்து நம்மை காண வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கான சூழ்ச்சி வலையிலிருந்து நீ தப்பிக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் நீ நன்றாக இருந்தார்கள் என்றால், உன்னுடைய குடும்பம் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு அங்கு வேதனையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதனை ஒரு நாளும் உன்னிடத்தில் சொல்வது கிடையாது. ஒரு நாளும் அவர்கள் உன்னிடத்தில் அதனை வெளிப்படுத்துவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் உன்னை நம்ப வைத்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு அவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை போன்று அவர்கள் தோன்றிவிட்டு சென்றார்கள். ஆனால் உனக்கு அது புரிவதில்லை. அவர்கள் இங்கு நடித்து விட்டு செல்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்வதில்லை. ஆனால் என் குழந்தையே, அவர்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு விட்ட பிறகு அவர்களுக்கு தூக்கம் வருவதில்லை. அவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய நிலையினை அவர்கள் பொறுப்பெடுத்து கொள்வதில்லை. இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களே, இவர்களை என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் அவர்கள் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு வலைக்குள் சிக்க வைக்க வேண்டும். இவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. அதே நீ மகிழ்ச்சியாக இல்லாமல் நீ கவலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்றால் அவர்கள் ஆறுதல் கூறுவது போல கூறிக்கொண்டு உன்னுடைய கவலையை கண்டு அவர்கள் மன மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்பதனை அவர்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டு அவர்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என் குழந்தையே, அது உன்னுடைய மனதிற்கு தான் புரிவதில்லை. அவர்களை நீ முழுமையாக நம்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அவர்களே காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் எப்பொழுதும் உனக்காக எந்த ஒரு நன்மையினையும் செய்வதில்லை. அவர்கள் உன்னுடைய தீமைக்காகத்தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்வது எல்லாம் நன்மை என்று நம்பிக்கொண்டு அவர்கள் பேசுகிற வார்த்தை எல்லாம் நன்மைகளுக்காக என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அதுவல்ல. அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம், அவர்கள் பேசுகின்ற, அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவர்களுடைய சூழ்ச்சிமம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எதற்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார்கள் என்று தெரிகிறதா? இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, யார் ஒருவர் எதற்காகவும் நம்மை ஓரிடத்தில் விட்டு கொடுக்காமல் பேசுகிறார்கள் என்றால் அது உண்மையான அன்பு என்று உடனே நீ நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உண்மையான அன்பாக இருந்தால் அவர்கள் ஒரு நாளும் முன்னிடத்தில் வந்து எதையும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்கள் உன்னிடத்தில் வந்து நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா, மகிழ்ச்சியில் இருக்கின்றாயா என்றெல்லாம் விசாரிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நம்மை மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு உண்மையாக முழுமையாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாரா, அல்லது அவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறாரா என்பதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ மன மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். யாருடைய அன்பையும் நீ எப்பொழுதும்
எல்லாவற்றையும் முழுமையாக நம்பிவிடாமல் இந்த அப்பனை முழுமையாக நம்பி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ பழகு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.